ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோல நம்ம ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாசிங் ஸ்டேட்ஸ் எது எது, பாசிங் நேஷன்ஸ் எது எது, ஸ்டேட்ஸ் எது எதுன்னு சொல்லி தனி வீடியோ இருந்துச்சு. நம்ம இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்ஸ் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து இந்த கார்டில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் ட்ராபிக் ஆஃப் நேஷன்ஸ், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் எந்தெந்த நேஷன்ஸ், வேர்ல்டு நேஷன்ஸ்ல பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கேன்சர் வந்து இட் இஸ் ஆன் த நார்தன் பார்ட், 23.5 டிகிரி நார்த் லேட்டிடியூட் வந்து கேன்சர். கேப்ரிகான் வந்து 23.5 டிகிரி சவுத் லேட்டிடியூட். கேன்சர்ல என்னங்கிற வேர்டு இருக்கு, ஸோ நார்த் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேப்ரிகான்ல எஸ்ங்கிற வேர்டு இல்ல, என்னங்கிற வேர்டு கிடையாது. ஸோ என்ன வச்சு நீங்க வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கேன்சர் நார்த் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். கேப்ரிகான் அது வந்து கேப் எப்பவுமே தலையில மேல தானே மாட்டுவோம், ஆனா இதுல வந்து ரிவர்ஸ், எர்த் வந்து ரிவர்ஸ்ல மாட்டிக்கும், கீழே மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி கேப்ரிகான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கேப்ரிகான் வீடியோ தனியா போட்டிருக்கோம், இதை வந்து நீங்க அந்த வீடியோல பாத்துக்கலாம். இப்போ வந்து கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் எந்தெந்த நேஷன்ஸ்ல பாஸ் ஆகுது, வெஸ்ட் டு ஈஸ்ட் ஆர்டரா ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் நார்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்க நார்த் அமெரிக்கா, வெஸ்ட். எந்தெந்த நேஷன்ஸ்? மெக்சிகோ, அதுக்கு அடுத்து பஹாமனாஸ். ரெண்டே நேஷன்ஸ், MBA ஞாபகம் வச்சுக்கோங்க. MBA அப்படின்னா மெக்சிகோ, பஹாமனாஸ் இங்க இருக்கு. அடுத்தது கமிங் டு என்ன, ஆப்பிரிக்கன் கான்டினென்ட். ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டுக்கு ஒரு பெக்யூலாரிட்டி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் பாஸ் ஆகும், ஈக்குவேட்டர் பாஸ் ஆகும், கேன்சர், மூணு முக்கியமான லேட்டிடியூட்ஸுமே பாஸ் ஆகிற ஒரே கான்டினென்ட் ஆப்பிரிக்கா. இது வந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டினா கேட்கலாம். மூணு முக்கியமான லேட்டிடியூட்ஸ், டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அண்ட் ஈக்குவேட்டர், இது மூணுமே பாஸ் ஆகிற ஒரே கான்டினென்ட் இட் இஸ் ஆப்பிரிக்கா. ஓகே, இப்போ MBA இந்த ட்ரிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, MBA படிக்கிறது வேஸ்ட், அதனால அழகா நம்ம நைல் ரிவர்ல போய் குளிச்சுட்டு ஒரு வேற டிகிரி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். MBA ஃபார் மெக்சிகோ அண்ட் பஹாமனாஸ். MBA படிக்கிறது வேஸ்ட் மாமா, அழகா அல்ஜீரியா, நைல் NILE, இதெல்லாமே ஆர்டரா வர்றது. சரிங்களா, வெஸ்ட் டு ஈஸ்ட். இதோட ஆப்பிரிக்கா அது முடிஞ்சு. வேஸ்ட் அப்படிங்கிறது வந்து வெஸ்டர்ன் சஹாரா. மாமால ஃபர்ஸ்ட் மா வந்து மௌரிஷியானா, அடுத்த மா வந்து மாலி, அல்கா அப்படிங்கிறது வந்து அல்ஜீரியா, அடுத்த NIங்கிறது வந்து நைல், Lங்கிறது வந்து லிபியா, ஈங்கிறது வந்து ஈஜிப்ட். இங்க பாப்போமா, வெஸ்டர்ன் சஹாரா, மாமா மௌரிஷியானா, மாலி, நைஜீரியா, நைஜர், அடுத்து வந்து அலகா, அல்ஜீரியா, நைஜர், L ஃபார் லிபியா, E ஃபார் ஈஜிப்ட், நைல். ஓகேவா, அடுத்தது SUO, சுவோமோட்டோ. MBA படிக்கிறது வேஸ்ட் மாமா, அழகா நைல் ரிவர்ல போய் குளிச்சுட்டு சுவோமோட்டோவா தானா ஒரு டெசிஷன் எடுத்துட்டு, சுவோமோட்டோ அப்படின்னா சவுதி, UAE, O ஃபார் ஓமன். சொந்தமா சுயமா ஒரு முடிவு எடுத்துட்டு, சுவோமோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க பாலிடிக்ஸ்ல. சுவோமோட்டோ தனியா ஒரு முடிவு எடுத்துட்ட அப்படின்றால், IBMல லைஃப் நல்லா இருக்கும். IBM அப்படின்னா இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர். IBMல லைஃப் நல்லா இருக்கும், ஸோ நீ டேக் கேர். TCன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. தாய்வான் அண்ட் சைனா. சிம்பிள். எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். MBA படிக்கிறது நல்லது இல்ல, மெக்சிகோ, பஹாமனாஸ். MBA படிக்கிறது வேஸ்ட் மாமா, வெஸ்டர்ன் சஹாரா, மௌரிஷியானா, மாலி. சோ நீ என்ன பண்ற, அழகா நைல் ரிவர்ல குளிச்சுட்டு அல்ஜீரியா, நைஜர்,
லிபியா, எல் ஃபார் லிபியா, இ ஃபார் ஈஜிப்ட். நைல் ரிவர்ல குளிச்சுட்டு ஒரு சுவோ மோட்டோவோ ஒரு டெசிஷன் எடுக்கிற. சுவோனா சவுதி அரேபியா, யுஏஇ, ஒமான், அப்படி எடுத்துட்ட அப்படின்றால் ஐபிஎம்ல உனக்கு வேலை கிடைக்கும். ஐபிஎம் மீன்ஸ் இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர். ஸோ டேக் கேர், உன் ஃபியூச்சரை டேக் கேர் பண்ணிக்கோ. தாய்வான் அண்ட் சைனா. இந்த இடத்துல வெஸ்ட் டு ஈஸ்ட் நான் இந்த டிசின்றது வந்து நிமோனிக்கு தகுந்த மாதிரி மாத்திருக்கேன் சிடிக்கு பதிலா. ஏன்னா நமக்கே தெரியும் ஐபிஎம் சைனா ஈஸ்ட்ல இருக்கா இல்ல டைவான் ஈஸ்ட்ல இருக்கான்னா நமக்கு டைவான் தான் ஈஸ்ட்ல இருக்கு நம்மளே தெரியும். ஸோ இந்த ஏரியாலாம் கரெக்டா ஆர்டர்ல தான் வந்திருக்கு. சரிங்களா? அகைன் வில் சி எம்பிஏ பேஸ்ட் மாமா அழகா நைல் போயிட்டு நைல்ல போய் குளிச்சுட்டு சுவோ மோட்டோவா ஒரு டெசிஷன் எடுத்துட்ட அப்படின்றால் ஐபிஎம்ல உனக்கு வேலை கிடைக்கும். உன் லைஃப் வில் பி டேக்கன் கேர். ஓகேங்களா? அவ்வளவுதான். இது தனியா இருக்கு, நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாத்துக்கலாம். முக்கியமா இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் எதுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம இது பார்த்த மாதிரி தான் டிராபிக்கல் நேஷன்ஸ். அப்படி இல்லை, டிராபிக்கல் நேஷன்ஸ்ல ரொம்ப ரொம்ப அதிகமான பயோடைவர்சிட்டி இருக்கும். நீங்க மேல போக போக இந்த இடத்துல லைஃபோடைய தன்மை குறைஞ்சிட்டே போகும். ஸோ இது வந்து லைஃப் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரேசில் அந்த மாதிரி ஏரியாலாம் டிராபிக்ஸ்குள்ள தான் இருக்கு. அதுதான் லங்ஸ். லங்ஸ் ஆஃப் த எர்த்னு எதை சொல்றாங்க? கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. லங்ஸ் ஆஃப் த எர்த். ஓகேங்களா? இத அடுத்தது சன்னுடைய வெர்டிகல் ரே இதுக்கு மேல போகாது. ஸோ சீசனல் வேரியேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இதனாலதான் சீசனல் வேரியேஷன்ஸ் நடக்குது. அதனால டிராபிக்ஸ்குள்ள தான் அந்த ஏரியா இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து அக்ரிகல்ச்சர். ஆப்வியஸ்லி கிளைமேட் இஸ் இன்ஃபுளுன்ஸ்டு. கிளைமேட் இன்ஃபுளுன்சஸ் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் தான் மனிதனுடைய வாழ்வாதாரம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மான்சூனுடைய அண்டர்ஸ்டாண்டிங். இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர்ல நம்ம வந்து இருக்கிறதுனாலதான், இந்தியா இருக்கிறதுனால அப்படிதான், அதனாலதான் மான்சூன் வருது. நமக்கு லைஃப் லைன் ஆகிய அக்ரிகல்ச்சர் அது வந்து மான்சூன் டிபெண்டா இருக்கு. மான்சூனை வர வைக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய ஜியாகிரபி. டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருக்கிறதுனால சன் ரேஸ் வந்து அங்க வெர்டிகலா சில டைம் ஃபால் ஆகுது. ஓகேங்களா? அதனால மான்சூன் விண்ட் ஈர்க்கப்பட்டு நமக்கு மழை பெய்யுது. சீசனல் ஷிஃப்டிங் ஆஃப் விண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நம்ம டெலிகிராம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. உங்களுக்கு அப்பதான் வீடியோஸ் வந்து அப்பப்போ வரும். இப்போ நான் கேட்ட கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம்? லங்ஸ் ஆஃப் த எர்த்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான் ஃபாரஸ்ட். இது எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த காண்டினென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா, பிரேசில். ஓகேவா? சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட்ல பிரேசில்ல இருக்கு. ரைட் சைட்ல நம்மளுடைய மேப் ரீடிங் பிளேலிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். லெஃப்ட் சைட்ல என்விரான்மெண்டோட எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே டெப்தா புரியும் உங்களுக்கு மற்ற ஏரியாஸ். வேற ஏதாச்சும் ஏரியாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். டெய்லி நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணீங்க அப்படின்றோம். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம் ஆல்சோ. தேங்க்யூ கைஸ். வில் see you in another video. Good day, good luck.